இயேசுவின் பிறப்பை நாம் வேதத்தில் படித்திருக்கிறோம். அதை உங்கள் முன்பாக நடித்து காட்ட வருகிறார்கள் நம் பிள்ளைகள். 6ஆம் மாதத்தில் காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். காட்சி 1. தேவதூதன் மரியாளின் வீட்டில் பிரவேசித்தல். மரியாதை, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதி ஆகி குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்ற பெயர் இடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் ஒரு பிதாவாகிய தாவீதின் வம்சத்தை அருள் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார். அவருடைய ராஜ்யத்துக்கும் முடிவிராது. இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் இறங்கும். அதனால் உனக்கு பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தால இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே புத்திரனை கர்ப்பத்தரித்திருக்கிறார். மரியாதை எனப்பட்டவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூறாத காரியம் ஒன்றும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. வார்த்தையின்படி எனக்காக கடவுது. காட்சி 2. மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு மரியாள் எலிசபெத்தை காண செல்லுதல். எலிசபெத்தே, நீ கர்ப்பவதியாய் இருப்பதை கேள்விப்பட்டேன். இது எவ்வளவு பெரிய கிருபை! ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீ வாத்தின சத்தம் கேட்டவுடனே, என் காதல் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. காட்சி 3. மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷன் யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அவளை இரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் தேவனுடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு தரிசனமாதல். தாவீதின் குமாராகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவள் இடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நான் கண்ட கனவின் பிரகாரம் நான் கர்த்தரின் வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும். காட்சி 4. அகஸ்திராயனின் கட்டளையை ஊர் மக்களுக்கு அறிவித்தல். ஊர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்லும்படியாக அகஸ்திராயனால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுவே அரசனின் கட்டளை. காட்சி 5. யோசேப்பும் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி பெத்லகேம் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நெருங்கியது. சொல்லுங்க. ஐயா, என் மனைவி கர்ப்பவதியால் இருக்கிறாள். நாங்கள் தங்குவதற்கு உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? எங்கள் சத்திரத்தில் நாங்கள் இருப்பதற்கே இடம் இல்லை. இதில் உங்களுக்கு வேற இடம் வேண்டுமோ? போங்க போங்க. ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேண்டும்? ஐயா, என் மனைவி கர்ப்பவதியால் இருக்கிறாள். நாங்கள் தங்குவதற்கு உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? எங்கள் சத்திரம் எல்லாம் இடம் இல்லை. வேற இடம் பாருங்க.
சரிங்க ஐயா. ஐயா 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 ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் நெருங்கிற்று. நாங்கள் தங்குவதற்கு உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? எங்கள் சத்திரத்தில் இடம் இல்லை. வேண்டுமானால் மாட்டுத் தொழுவத்தில் இடம் இருக்கிறது, அந்த தொங்கிக் கொள்வோம். நன்றி ஐயா. காட்சி 6. கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் எருசலேமில் ஏரோது ராஜாவை சந்தித்தனர். ராஜா, கிழக்கிலிருந்து தங்களை காண சாஸ்திரிகள் வந்திருக்கிறார். வர சொல்ல அவர்களே. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டு வந்தோம். அவரை நாங்கள் பணிந்து கொள்ள வந்திருக்கின்றோம். யாரங்கே? வேத பாடல்களை அழைத்து வாருங்கள். யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏன் என்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரிங்கள். நீங்கள் பிள்ளையை கண்ட பின்பு எனக்கும் வந்து அறிவீர்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. என்ன, எனக்கு எதிராக புதிய ராஜ்யமா? நான் ஒருவனே ராஜா, எனக்கு எதிராக நிற்பவன் யார்? இதற்காகவே போரை தொடுகிறேன், வெட்டி எறிகிறேன் பிஞ்சு தலைகளை. காட்சி 7. அந்த நாட்களிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு தரிசனமாகி சொன்னது, எல்லாரும் வாங்க, நம்ம குளிர் காயலாம். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம். நாம் வெறும் கையோடு சென்று இரட்சகரை பார்க்க செல்லக்கூடாது. நீ சொல்வதும் சரிதான். நம் இல்லை கிடைத்த மந்தையில் உள்ள ஆட்டையும் பாலையும் கம்பளி போன்றவற்றையும் கொண்டு செல்லலாம். இந்த சந்தோஷத்தை நாம் கொண்டாடலாம். மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு. பூமிக்கு ஒரு புதல்வரா உலகே வந்து சொல்லும் புனிதர பிறந்தாரு. இயேசு புனிதர பிறந்தாரு. நந்தனத்தோ தாழ போது நீ ஒரு விட்டு
மெட்டு கட்டி ராகம் போது நீ கந்தனத்தோ தாழம் போது நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போது நீ காட்சி 8. சாஸ்திரிகளும் மேய்ப்பர்களும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்தல். விட்டு வந்தோம் வெகு தூரம் கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம் ஓராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நித்தம் வழி காட்டி செல்லும் மந்த ராஜாவே உம்மை நித்திய வேந்தனென்றே கிரீடம் சூடும் பொன்னை நான் வைத்தேன் முன்னமே ஓராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நித்தம் வழி காட்டி செல்லும் முந்தன் மனித நட்சத்திரம் வெள்ளி